2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து கடலூரில் நாளை நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று தேமுதிக தலைமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகளில் ஒன்றான தேமுதிகவின் கடந்த கால சாதனைகள், சோதனைகள் என்னென்ன பார்க்கலாம். திரையுலகில் தனி முத்திரை பதித்த விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை மிக பிரம்மாண்டமாக தொடங்கினார். அதே வேகத்தில் 2006 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது தேமுதிக. இதில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றாலும் 8.4 விழுக்காடு வாக்குகளை பெற்றது தேமுதிக. அதன் தொடர்ச்சியாக 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 39 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனாலும் 10.3 விழுக்காடு வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக 41 இடங்களில் போட்டியிட்டு 29இல் வெற்றி பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் வெற்றி பெற்று முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் இந்த முறை தேமுதிகவின் வாக்கு விகிதம் 7.9 சரிந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த தேமுதிக 14 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. வாக்கு சதவிகிதம் 5.1 குறைந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இடதுசாரிகள் அமைத்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. இரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக அமைக்கப்பட்ட இந்த மக்கள் நல கூட்டணியில் 104 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெறாமல் 2.41 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தும் தோல்வியடைந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை சந்தித்தது. வாக்கு விகிதமும் 2.19 விழுக்காடாக குறைந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக போட்டியிட்ட 60 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. 0.43 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது. இதேபோல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. 2.59 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. விஜயகாந்தின் அரசியல் வாரிசான விஜயபிரபாகர் மட்டுமே கணிசமான வாக்குகளுடன் கவனம் ஈர்த்தார். பெரும் எழுச்சியுடன் தொடங்கப்பட்ட தேமுதிக தற்போது அரசியல் அதிகாரத்தையும் வாக்கு வங்கியையும் இழந்திருந்தாலும் புதிய வெற்றி கணக்கை தொடங்குவதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். திமுக, அதிமுக இரு கட்சிகளையும் சம தூரத்தில் வைத்தே அவர் பேசி வந்தார். இந்த சூழலில்தான் கடலூரில் உரிமை மீட்பு மாநாட்டை நடத்துகிறது தேமுதிக. 2026 தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும், அவர்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகள் எத்தனை உள்ளிட்ட அனைத்தும் அக்கட்சியின் கடலூர் மாநாட்டில் உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் இல்லாமல் தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் தனது கடந்த கால சோதனைகளில் இருந்து மீள வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.